நாட்டில் மிகவும் செழுமையான கலாச்சார பாரம்பரியம் மற்றும் அரசியல் முக்கியத்துவம் கொண்ட நகரம்தான் போபால். வரும் லோக்சபா தேர்தலில் மத்திய பிரதேசத்தில் மீண்டும் கவனத்தை ஈர்க்கும் ஒரு தொகுதியாக உருவெடுத்துள்ளது. 316 ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்கானிஸ்தான் ராணுவ வீரர் தோஸ்த் முகமது கானால் நிறுவப்பட்ட போபால் சுதந்திரம் அடையும் வரை ஒரு முக்கிய இஸ்லாமிய நகரமாக இருந்தது. குறிப்பாக 1819 முதல் 1926 வரை போபால் 4 செல்வாக்கு மிக்க பேகம்களால் ஆளப்பட்டது. குத்சியா பேகம் அதன் முதல் பெண் ஆட்சியாளராகவும், சுல்தான் ஜஹான் பேகம் அதன் கடைசி ஆட்சியாளராகவும் இருந்தார். போபால் லோக்சபா தொகுதியை பொறுத்தவரை தொடக்கத்தில் இங்கே காங்கிரஸ் வென்றுள்ளது. 1984 வரை பார்க்கும்போது காங்கிரஸ் 6 முறை வென்றுள்ளது. பாரதிய ஜனதா சங் ஒரு முறையும், ஜனதா கட்சி ஒரு முறையும் வென்றுள்ளது. ஆனால் 1989க்கு பிறகு இது முழுக்க முழுக்க பாஜகவின் கோட்டையாக மாறி போனது. அதன் பிறகு மொத்தம் 8 தேர்தல்கள் நடந்துள்ள நிலையில் அவை அனைத்திலும் பாஜகவை வென்றுள்ளது. சுஷில் சந்திரா, மைமுனா சுல்தான், சங்கர் தயாள் சர்மா, உமா பாரதி, ஸ்வாத்பி பிரக்யா தாக்கூர் மற்றும் கைலாஷ் ஜோஷி என முக்கிய தலைவர்கள் இங்கிருந்து வந்துள்ளனர். கடந்த கால தேர்தல் முடிவுகளில் இங்கே பாஜக தீவிர ஆதிக்கம் செலுத்தி வருவது மிக தெளிவாக தெரிகிறது. மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்த போபால் லோக்சபா தொகுதியின் மக்கள் தொகையில் 75% இந்துக்கள் மற்றும் 20% இஸ்லாமியர்கள் உள்ளனர். மேலும் இது நகர்ப்புறம் அதிகம் இருக்கும் ஒரு தொகுதியாகும். இங்குள்ள 79% வாக்காளர்கள் நகர்ப்புறத்தில் தான் வசிக்கிறார்கள். வெறும் 21% மக்கள் மட்டுமே கிராமப்புறத்தில் வசிக்கிறார்கள். இங்கே 2019 லோக்சபா தேர்தல் ரொம்பவே முக்கியமானது. அந்த முறை காங்கிரஸில் இருந்து மூத்த தலைவர் திக் விஜய் சிங் போட்டியிட்ட நிலையில் பாஜகவில் இருந்து சர்ச்சைக்குரிய வேட்பாளர் பிரக்யா சிங் தாக்கூர் போட்டியிட்டார். இந்துத்துவ அரசியலின் ஆய்வகம் என்று அழைக்கப்படும் போபால் கடந்த 2019 மிக கடுமையான போட்டியை சந்தித்தது. இருதரப்பு மிக தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டனர். இறுதியில் பாஜகவின் பிரக்யா தாக்கூர் 8.66 லட்சம் வாக்குகள் பெற்று சுமார் 3.64 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். திக் விஜய் சிங் கடும் போட்டி கொடுத்தாலும் அவரால் வெறும் 5.01 லட்சம் வாக்குகள் மட்டுமே பெற முடிந்தது. காங்கிரஸ் மூத்த தலைவரே படுதோல்வி அடைந்திருக்கிறார் என்றால் இது எந்த அளவுக்கு பாஜகவின் கோட்டையாக இருக்கும் என பாருங்கள். குறிப்பாக கடைசியாக நடந்த 2 தேர்தல்களில் இங்கு பதிவான மொத்த வாக்குகளில் சுமார் 60% மேல் பாஜகவுக்கு மட்டும் போயிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வெற்றியை தக்க வைக்க வேண்டும் என்ற முனைப்பில் பாஜக 2024 லோக்சபா தேர்தலில் களமிறங்குகிறது. காந்தியை கொன்ற கோட்சே தேசபக்தர் என்று சிட்டிங் எம்பி பிரக்யா தாக்கூர் சொன்னது சர்ச்சையான நிலையில் அவருக்கு இந்த முறை மீண்டும் வாய்ப்பு தரப்படவில்லை. அங்கே பாஜக சார்பில் அலோக் சர்மா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். காங்கிரஸ் சார்பில் அருண் ஸ்ரீவஸ்தவ் வேட்பாளராக களமிறங்குகிறார். என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.